இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி, உங்க வீட்ல ரவை இருக்கா? அப்போ கண்டிப்பா இந்த முறுமுறுன்னு இருக்கிற ஸ்நாக்ஸை ஒரு காலாச்சும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப கிறிஸ்பியா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் வீட்ல ஒரு டைம் ஆச்சும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறமா கண்டிப்பா எப்போவுமே ஸ்நாக்ஸ் வேணும்னு தோணுச்சுனாலே இதை தான் உங்களுக்கு செய்ய தோணும். அவ்வளவு கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணாலும் 1 ஸ்பூன் அளவில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொதி வந்ததுக்கு அப்புறமா கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஆரஞ்சு கலர் வேணும்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா எல்லோ கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஃபுட் கலர் சேர்க்கணும்னு இல்லை. நான் இந்த ரெசிபிக்கு 1 கப் அளவில் ரவை மாவு சேர்த்துருக்கேன். 1 கப் ரவைக்கே நிறைய அளவில் வரும். இப்போ அடி பிடிக்காத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சமாக கேப் விட்டீங்கன்னாலும் மொத்தமாக அடி பிடிச்சிரும். அதனால கண்டிப்பாக நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. தேவைப்பட்டா கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சில ரவைக்கு 1 கப் தண்ணியே போதுமான அளவாக இருக்கும். சில கப்புக்கு 1.5 கப் தண்ணி தான் சரியான அளவாக இருக்கும். அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுற ரவைக்கு ஏற்ற அளவில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 செகண்ட் மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. அந்த ஆவியோட சூட்லேயே ரவை இன்னும் கொஞ்சம் கூட வேகும். பாருங்க, ரவை இந்த அளவில் வெந்திருக்கணும். சூடு ஆறுறதுக்கு முன்னாலேயே ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. சூடு முழுசாக ஆறணும்னு இல்லைங்க. கை பொறுக்கிற அளவு சூடில் இருந்தாலே போதும். கை பொறுக்கிற அளவு சூட்லேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. எவ்வளோ அழுத்தம் கொடுத்து பிசைய முடியுமோ அவ்வளோ அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த அளவில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை எவ்வளோ சின்ன சின்ன பால்ஸா உருட்டி எடுக்க முடியுமோ அவ்வளோ சின்ன சின்ன பால்ஸா உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டி பால்ஸா உருட்டி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா எண்ணெயில் பொரியும் போது உள்ள வேகாது, அந்த மொறுமொறுப்பு கிடைக்காது. அதனால நல்ல சின்ன சின்ன பால்ஸா உருட்டி எடுத்துக்கோங்க. அப்போதான் கரெக்டாக வெந்து கரெக்டான பக்குவத்தில் கிடைக்கும். பாருங்க, இந்த அளவில் எல்லா பால்ஸையும் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சான்னு பார்க்கறதுக்காக நான் உருட்டி வச்சிருக்கிற மாவில் ஒரு சின்ன பீஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். பாருங்க, நான் உள்ளே போட்டது நல்லா பொரிஞ்சு மேலே மிதந்து வந்துடுச்சு. இந்த அளவில் நல்லா எண்ணெய் சூடாக இருக்கிற டைமில் எல்லா பால்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போதான் பால்ஸ் எண்ணெய் பிடிக்காம இருக்கும்.
பாருங்க, இப்போ எண்ணெயோட சலசலப்பு நல்லா அடங்கிடுச்சு. நம்ம போட்டிருந்த பால்ஸும் நல்லா கலர் கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவு கலர் கொடுத்ததுக்கு அப்புறமா நாம ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இறக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நிறம் மாறினதும் இறக்கிக்கலாம். அப்புறமா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நாம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ரெசிபியை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ முறுமுறுன்னு இருக்குது பாருங்க. இது சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். காரத்துக்காக தேவையான அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா மிளகாய் தூள் கூட உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி நீங்கள் இப்படியும் ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அப்படி உங்களுக்கு காரசாரமாக சாப்பிட்றது பிடிக்காதுன்னா நீங்கள் இந்த டைமில் சீனி பாகு ரெடி பண்ணி, அது கம்பி பதம் எல்லாம் வரணும்னு தேவையில்லை. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சாலே போதும். சீனி பாகில் இதை ஒரு நாள் இல்லைன்னா ஒரு அரை நாள் ஊற வச்சு நீங்கள் எடுத்துட்டீங்கனாலே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். முறுமுறுப்பு அண்ட் இனிப்பு எல்லாமே கலந்த மாதிரி ரொம்ப டேஸ்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பாக சாப்பிட தான் பிடிக்கும்னா நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது 2 விதத்தில் சாப்பிட்டாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காரசாரமாக சாப்பிட்டாலும் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும், இனிப்பாக சாப்பிட்டாலும் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் 2 விதத்தில் வேணுனாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு கையில் ஒன்று வச்சு உடச்சி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. கையில் வச்சு சும்மா அழுத்தினதுமே நல்லா பொடிஞ்சிடுச்சு. பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டீ காஃபி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான ஸ்நாக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.